நம்மளோட ரத்தத்துல ஹீமோகுளோபின் அளவை இம்ப்ரூவ் பண்றதுக்கு வெஜிடேரியன் டயட்டா இல்ல நான் வெஜிடேரியன் டயட்டா எது பெஸ்ட், எது எடுத்தா நிறைய ஹீமோகுளோபின் இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா பாருங்க. இப்ப ஜென்ரலா நம்மளோட உடம்புல இருக்கிற அயன் ஹீம் அயன், நான் ஹீம் அயன் அப்படின்னு ரெண்டு வகையா பிரிப்போம். ஸோ இதுல ஹீம் அயன் அப்படிங்கிறது அதனுடைய யூட்டிலைசிங் கெப்பாசிட்டி, அதாவது பயோ அவைலபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஒரு 10 கிராம் அயன் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுல 4ல இருந்து 5 கிராம் அயன் கண்டிப்பா இந்த ஹீம் அயனை பொறுத்தளவு அப்சர்வ் ஆகும். அதாவது இதனுடைய பயோ அவைலபிலிட்டி பாத்தீங்கன்னா 40ல இருந்து 50%. ஸோ இந்த ஹீம் அயன் எதுல எல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா நான் வெஜிடேரியன் ஃபுட்லயும், அதுல எஸ்பெஷலி இந்த ரெட் மீட்ல, ஈரல்ல, இது எல்லாத்துலயுமே இருக்கு. அதுவே வெஜிடேரியன் டயட் பாத்தீங்கன்னா அதனுடைய பயோ அவைலபிலிட்டி கம்மி, 10ல இருந்து 20% தான் இருக்கு. அதாவது 10 மில்லிகிராம் அயன் எடுத்துக்கிட்டாலும் அதுல இருந்து 1 இல்ல 2 மில்லிகிராம் அயன் தான் நமக்கு அப்சர்வ் ஆகும். ஸோ கம்பேரிட்டிவ்லி ஹீம் அயனா நான் ஹீம் அயனா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஹீம் அயன் தான் பெஸ்ட். அதாவது நான் வெஜிடேரியன் டயட் தான் கண்டிப்பா பெஸ்ட். பட் அதுக்காக வெஜிடேரியன் எடுத்துக்கிறவங்களுக்கு டயட் மூலமா அயன் ஹீமோகுளோபின் லெவல்ஸ் இம்ப்ரூவ் பண்றதுக்கு வாய்ப்பே இல்லையான்னு கேட்டா கண்டிப்பா இருக்கு. வெஜிடேரியன் டயட்ல என்னென்ன ஃபுட் எடுத்துக்கிட்டா நம்மளோட ஹீமோகுளோபின் லெவலை இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படிங்கறத பத்தி இன்னொரு வீடியோல டீடைல்டா போட்டிருக்கோம். நம்ம சேனலை செக் பண்ணி உங்களோட டவுட்ஸ் கிளியர் பண்ணிக்கோங்க.